வீட்டை விட்டு வெளியில போ. மா, என்ன நம்புங்கம்மா. எல்லாரும் போய் சொல்றாங்க. இவன் ஏன் இங்க வந்தா எதுக்கு இப்படி பண்றான்னு எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம அவனே உள்ள வந்து கதவு சாத்திட்டானா? இதெல்லாம் யாராவது காதல பூ வச்சுட்டு வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லு. நீ இவ்ளோ கேவலமான பொண்ணா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. இவ புத்தியே இதுதான். எல்லா அசிங்கத்தையும் மறைச்சிட்டு அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கா. மேக்னா, நீ ஒரு பொண்ணு தானே, எதுக்கு இப்படி அபாண்டமா என் மேல பழி சொல்ற? உண்மையை சொன்னா அபாண்டமா உனக்கு? ஏண்டி, உனக்கு தேவைன்னா அவனை கூட்டிட்டு போய் எங்கேயாவது லாட்ஜ்ல ரூம் போட வேண்டியதானே? இந்த வீட்டை ஏண்டி அசிங்கப்படுத்துற நீ? என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? பாத்தீங்களா ஆண்டி, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எங்க அம்மாவையும் அடிக்க வரா. எவ்ளோ திமிரு. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் வெளியில தள்ளணும். இல்லம்மா, எல்லாரும் போய் சொல்றாங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. நீ தப்பு செஞ்சியா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனா நீ இந்த நிமிஷம் இங்க குற்றவாளியா தான் நிக்கிற. இப்ப உன் மேல 1000 விமர்சனம் வரும். அதையெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்காம கை ஓங்கறது தப்புதான். அதுவும் இந்த வீட்டோட சம்மந்தி மேலேயே கை ஓங்குறா. அத்தை உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் நீ ஒரு நர்ஸ் தான். ஆனா எங்க அம்மா எங்க அத்தையோட ஃப்ரெண்டு. அவங்க மேல கைய ஓங்குறதும் எங்க அத்தை மேல கைய ஓங்குறதும் ஒண்ணுதான். செய்யாத தப்ப செஞ்சதா சொன்னா ஒரு குழந்தைக்கு கூட கோவம் வருமா? அதே என் நடத்தையில தப்பு சொன்னா நான் எப்படிமா சும்மா இருக்கிறது? அம்மா, வாணி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாமா. அவன் நல்ல பொண்ணு. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குமா? நம்ம போலீஸ் கிட்ட போவோம். அவங்க வந்து விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும். தப்பு நடந்தத கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ் எதுக்கு? அத்தை, அவன் வெளியே வந்ததை மட்டும் தான் நம்ம பார்த்தோம். அதை வச்சு தப்புன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? போலீஸ் வந்து விசாரிக்கிட்டோம். ஓடிட்டான் சார். எந்த பக்கம் போனாலும் தெரியல சார். அந்த பக்கம் பாரு. போ போ. ஓகே சார். சஞ்சய், விட்டாத அவன. புடி. விஜய், என்னாச்சு? பொறுக்கி ராஸ்கல். போலீஸ்னு சொன்ன உடனே எப்படி தப்பிச்சு ஓடுறான் பார்வேதா. தப்பு நடந்திருக்குன்னு இதுல இருந்தே தெரியுது. விட்டா இவளும் தப்பிச்சு ஓடிடுவா. என்னாச்சு? ஏன் சத்தமா இருக்கு? என்னாச்சு? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. புடி. பிடிச்சிட்டாங்க. மாட்டலாம். வா, இழுத்துட்டு வாங்க அவனை. அம்மா பிடிச்சிட்டாங்க.
என்னாச்சு? என்ன தப்பு பண்ணா இவன்? ஏதாவது திருட வந்தானா? ஆ, திருடனா இருந்தாதான் பரவாயில்லையே. அவன் பண்ண அசிங்கத்தை சொல்லவே நாக்கு கூசுது. விஜய், என்ன நடந்துச்சு? வாணி ஏன் அழுதுட்டு இருக்கா? இவன் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறான், இவ அழுதுட்டு நிக்கிறா. இது ரெண்டையும் பொருத்தி பார்த்தா உனக்கே எல்லாம் புரியுமே சஞ்சய். என்ன சொல்ற? இந்த வாணி ரகசியமா இவனை வீட்டுக்கு வர சொல்லி யாருக்கும் தெரியாம இவன் கூட தப்பு பண்ணிட்டு இருக்கா சஞ்சய். அத்தா! வயசுல பெரியவங்க தானே நீங்க. என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தப்பு பண்ணவ அவளை விட்டுட்டு என்கிட்ட கோவப்படுற? மா, என்னம்மா அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அம்மா, வாணி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அம்மா, அவ மேல நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க? இத்தனை நாளா வேதா அவளை நம்பிக்கிட்டு தான் இருந்தா. ஆனா இப்போ இவ பண்ண அசிங்கத்தை நேர்ல பாத்துட்டா. அதான் அவளால ஒண்ணும் சொல்ல முடியல. தப்பான ஒருத்திய வேலைக்கு வச்சிட்டோங்கிற கில்ட்டில இருக்கா. கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மையாயிடாது திலகா. வாணி, நீ சொல்லு, என்ன நடந்துச்சு? அவன் எப்படி உன் ரூம்குள்ள வந்தான்? நான் எந்த தப்பு செய்யல, என்னை நம்புங்க. சும்மா அழுது நடிக்காதடி. நீ சொல்ற கதையெல்லாம் இங்க யாரும் நம்ப மாட்டாங்க. ஆமா, சொல்றா, ஏன் இப்படி பண்ற? என்னைய எல்லாரும் எப்படி பேசுறாங்கன்னு பாரு. உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? உன்கிட்ட உன் தங்கச்சி மாதிரி தானே பழகின. என் மேல இப்படி ஒரு பழி சுமத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எல்லா தப்பையும் சேர்ந்து பண்ணிட்டு மாட்டிக்கிட்ட உடனே ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடிக்கிறிய வாணி. இது உனக்கு நியாயமா இருக்கா? வாணி தப்பு பண்ணா? ஏய், என்னடா சொல்ற? ஆ? சொல்றா, சொல்றா. ஏய், யாரோ ஒண்ணு அனுப்பிச்சது? சொல்றா, சொல்றா, சொல்லு. யாரோ ஒண்ணு அனுப்பிச்சது? ஏய், சொல்றா, மரியாதையா உண்மையை சொல்றா. ஏன் இப்படி பண்ற? சொல்லு. ஏய், சொல்றா, உண்மையை சொல்றா. ஐயோ. யாரோ ஒண்ணு அனுப்பிச்சா? சஞ்சய், சொல்றா. அவனை விடு. அவனை அடிச்சு போய் சொல்ல வைக்க போறியா? போய் தான் சொல்றா. டேய், மரியாதையா உண்மையை சொல்றா. யாரா அவனை அனுப்புனா? சொல்றா, கேட்டுட்டு இருக்கல. ஆண்டி பாருங்க சஞ்சய, அவனை போய் சொல்ல சொல்லி அடிக்கிறான். நீங்க சொன்னதா கேப்பான். நிறுத்த சொல்லுங்க ஆண்டி. சஞ்சய், போது நிறுத்து. இவன் போய் சொல்றாமா?
இப்படி அடிச்சு கேட்டாதான் உண்மையை சொல்லுவான். நீங்க தடுக்காதீங்க. டேய், மரியாதை நீ உண்மையை சொல்லன் பை. இங்க இருந்து உயிரோட போக முடியாது. டேய் சொல்றா. 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிருக்காங்க. அவனை மட்டும் அடிச்சா என்ன அத்த, அர்த்தம்? உங்களுக்கு வாணிய பிடிக்கல, அதனால தானே அவளை அக்யூஸ் பண்றீங்க. ஆனா எங்களுக்கு வாணி மேல நம்பிக்கை இருக்கு. அவ அப்படியான பொண்ணு கிடையாது. டேய் சொல்றா. நீங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் நான் போய் சொல்ல மாட்டேன். இவ ஹாஸ்பிட்டல் வந்து போகும்போதே எங்களுக்குள்ள பழக்கம் இருந்துச்சு. இப்பெல்லாம் இவளால அங்க வர முடியல. அதனால இவ தான் என்ன இங்க வர சொன்னா. இவ்வளவு அடிச்சதுக்கு அப்புறமும் அவன் உண்மையதான் சொல்றான். இதுக்கு மேல என்ன வேணும்? பாவி, கூட பிறந்த அண்ணன் மாதிரி பழகினே என் மேல பழி போடுறியே, நீ நல்லா இருப்பியா? என் பாவம் உன்னை சும்மா விடாது. இந்த காலத்துல பத்தினி சாபமே பழிக்கிறது இல்ல. உன் சாபம் எல்லாம் பழிக்குமா? ஏண்டி டிராமா பண்ற? வேதா, இந்த அசிங்கம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போயிரும். காதும் காதும் வச்ச மாதிரி இவளை இங்க இருந்து துரத்தி விட்டுரு. எங்கேயாவது போய் தொலையட்டும். இல்ல, இப்படி ஒரு பேரோட நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ச்சே, வாய மூடு. நீ எதுக்கு மேலேயும் உன்னை இங்க விட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறியா? நீயா போயிட்டா உனக்கு நல்லது. நாங்க எடுத்துட்டு போய் தள்ளனா அது உனக்கு தான் அசிங்கம். என் உசிரே போனாலும் என் மேல இருக்க கலங்கத்தை நீக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஆமா, இவ பெரிய சீதை. உத்தமின்னு தீயில இறங்கி நிரூபிக்க போறான். உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி பொண்ணுங்க தீயில இறங்கிதான் எங்களை நிரூபிக்கணும்னா நான் அதுக்கும் தயாரா தான் இருக்கேன். என்ன சொல்ற? அப்ப நீ நெருப்புல இறங்க போறியா? ஆமா, நீங்கெல்லாம் என்ன தப்பானவன சொன்னது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா நான் என் அம்மாவுக்கு சமமா நினைச்ச வேதம்மாவே என்னைய சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்காக நான் தீயில இறங்குறேன். நிஜமாவே சாமின்னு ஒண்ணு இருந்தா, இந்த உலகத்துல தர்மம்னு ஒண்ணு மிச்சம் இருந்தா, அந்த நெருப்பு என்னைய ஒண்ணும் பண்ணாது. ஒருவேளை என் மேல தப்பு இருந்தா அந்த தீயோட நானும் கருகி போயிடுவேன். வேம்புலியம்மன் கோவில்ல நாளைக்கு தீமிதி திருவிழா இருக்கு. அதுல இறங்கி காட்டுறியா? நிச்சயம் இறங்குவேன். வாணி, நீ பண்றது முட்டாள்தனமா இல்ல? இந்த ராஸ்கல போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணா அவங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல இவனே எல்லாம் உண்மையை சொல்லிட போறான். அதை விட்டுட்டு நெருப்புல இறங்குறேன்னு சொல்ற? போலீஸ் கோர்ட்ல கூட எப்பவாவது ஒரு தடவை நீதி தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சாமி முன்னாடி அது நடக்காது. என்னைய மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு கோவில் தான் கோர்ட்டு, சாமி தான் நீதிபதி. அந்த சாமிக்கு நான் யாருன்னு நிரூபிக்கணும். இதை தவிர வேற வழி எனக்கு தெரியல. இத பாரு வாணி, நான் உன்னை தப்பானவன்னு சொல்லல. ஆனா நாங்க கண்ணால பார்த்த விஷயம் தப்பா இருக்கு. அதனாலதான் நாங்க உன்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். சந்தேக தீய விட சாமி முன்னாடி இருக்கிற தீ என்ன ஒண்ணும் பண்ணிட முடியாதுமா. எனக்கு இது ஒண்ணுதான் வழி. அதையும் மீறி நீங்க என்னைய தடுக்கணும்னு நினைச்சா நான் உசுர விட கூட தயங்க மாட்டேன்.
அதான் உத்தமி சொல்லிட்டாளே, அப்புறம் என்ன? இவ யாருன்னு கோயில்ல தெரிஞ்சுக்கலாம். அம்மா, அப்ப இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாமா? இது போலீஸ் கேஸ் ஆனா நம்ம ஃபேமிலியோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடும். விட்டுடு. டேய் போடா. வித்யா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவங்க சொன்னா நீ நெருப்புல இறங்கிடுவியா என்ன? வேற என்ன செய்ய சொல்ற சஞ்சய்? என்ன மாதிரி சாதாரண மக்களுக்கு கடைசி நம்பிக்கை சாமிதான். உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னா? எல்லாரும் சொன்னாங்கதான். எல்லாரும்னா எது? திலக ஆண்டியும் மேக்னாவும் சொன்னது எல்லாரும் சொன்ன மாதிரி ஆயிடுமா? அவங்க மட்டும் சொல்லிருந்தா அதை நான் கடந்து போயிருப்பேன். ஆனா அத்தை, அம்மா தான் எதுவும் சொல்லலையே. ஒரு அநியாயம் நடக்கும்போது அதை தடுக்காம பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நிக்காம அமைதியா இருந்தா அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அத்தை எனக்காக ஒரு வார்த்தை பேசியிருந்தா போதும். மத்தவங்க சொல்றதெல்லாம் நான் காதுல வாங்கியிருக்க மாட்டேன். ஆனா அவங்க அமைதியா இருந்துட்டாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களும் என்ன சந்தேகப்படுற மாதிரி தானே? ஏய், நீ ஏதா அப்படி நினைக்கிற? அவங்க ஏதோ குழப்பத்துல இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கலாம்ல. குழப்பம்தான் சஞ்சய் சந்தேகத்தோட ஆரம்பம். சரி, இப்ப நீ நெருப்புல இறங்கி ப்ரூவ் பண்ணிட்டா மட்டும் உனக்கு இந்த வீட்டுல நல்ல பேர் கிடைச்சிருமா? நீங்க இருக்கிற வரைக்கும் புதுசா தினமும் ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு தடவை நீ அதை ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பியா? இங்க பாரு வித்யா, உன்னால எங்க ஃபேமிலியில சர்வைவ் பண்ண முடியாது. அதுவும் நீ யாருங்கிற உண்மையை மறைச்சிட்டு ரொம்ப நாள் இந்த வீட்டுல இருக்க முடியாது. அதனாலதான் உன்னை முதல்ல இங்க இருந்து போக சொல்றேன். என்ன நடந்தாலும் உன் முடிவுல நீ தெளிவா இருக்கல. ஏய், நான் சொல்றது உனக்கு சுயநலமா தெரியலாம். ஆனா நான் சொல்றது நம்ம 2 பேரோட நல்லதுக்கு தான். கிராமத்துல உனக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சமாவது உன் லைஃப்ல சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனா இந்த வீட்டுல உனக்கு அப்படியா? வந்ததுல இருந்து ஒரு நாளாவது உன்னால சந்தோஷமா இருக்க முடிஞ்சிருக்கா? எவ்வளவு பிரச்சனை! இது எல்லாத்தையும் தாண்டி வரதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. நீ மட்டும் கிடையாது, உன் கூட சேர்ந்து நானும் ஸ்ட்ரகல்ல தான் இருக்கேன். லைஃப்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணணும்னு நினைச்சா வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிப்போம். சந்தோஷமா வாழ முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? சொல்றது கேளு வித்யா, முதல்ல நீ இருந்து கிளம்பு. தயவு செஞ்சு அந்த நெருப்புல இறங்கி நீயே உன்னை கஷ்டப்படுத்திக்காத. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா சஞ்சய்? புரியல. என் மேல தப்பு இல்லைன்னு நீ நம்புறியா? ஏய், என்ன பேசுற நீ? உன்னை வீட்டை விட்டு போக சொன்னதுக்காக நீ என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியா? இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நீயும் அவங்கள மாதிரி மாறிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு சஞ்சய். வித்யா, அப்படி ஒரு நிலைமை வந்தா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்ல. எல்லாரும் என்னைய ஒரு வேலைக்காரிய பார்த்தாலும் நானும் இந்த வீட்டோட மருமகதான். ஏன்னா நீ கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு. கட்டின பொண்டாட்டி மேல விழுந்த கலங்கத்தை துடைக்க வேண்டிய பொறுப்பு ஒரு புருஷனா உனக்கு இருக்கு. ஆனா அத பத்திலாம் நீ யோசிக்காம என்ன ஊருக்கு அனுப்புறதுல நீ குறியா இருக்க. இப்ப நான் இந்த வீட்டை விட்டு போனா அவங்க சொன்னது உண்மையாயிடும் சஞ்சய். அத நான் பொய்யாக்கணும், என்ன நான் நிரூபிக்கணும். அதுக்குதான் நான் தீயில இறங்குறது மட்டும்தான் அதுக்கான வழி. இல்ல வித்யா, நான் சொல்றது ஒரு நிமிஷம். என் முடிவை நான் யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன். வித்யா,
அந்த சஞ்சய் உன்னை தேடி வந்தாலும் வருவான். அதனால இந்த ஊரை விட்டு நீ கிளம்பிடு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க உனக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சரிங்க மேடம். ஆனா என்ன? பிரச்சனை அந்த இடத்துல முடிஞ்சிடும்னு நினைச்சேன். ஆனா இப்படி கோயில் நெருப்புல இறங்குற அளவுக்கு போயிடுச்சு மேடம். அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். தப்பு செஞ்சவங்க யாரும் அது பார்வையில இருந்து தப்பிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அம்மன் பேர்ல பொய் சத்தியம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டான். உயிர் பொழிச்சது பெருசா போச்சு. உனக்கும் அப்படி ஆகிரும்னு பயப்படுறியா? சாமி சிலையை திருடி விக்கிறவனே சந்தோஷமா இருக்கான். நீ சின்னதா ஒரு பொய் சொன்னதுக்கு சாமி உன் கண்ணை குத்திடுமா? தைரியமா போ. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. சரிங்க மேடம், நான் வரேன். என்னம்மா இவன் இப்படி சொல்றான்? சும்மா கற்பனை பண்ணிக்கிறான். வாணி நெருப்புல இறங்கி அவளை நிரூபிச்சிட்டானா? நாம எதுக்கு இருக்கோம்? விட்டுருவோமா? பேசாம வீட்டை விட்டு போயிருந்தா அவ உயிராது மிஞ்சிருக்கும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டா. மா, என்னம்மா பண்ண போற? வெயிட் பண்ணி பாரு.